கன்னிகைகள் சொற்கணையால் துளைக்கும் போதும் முள்ளுகளுள் இலி போன்று மகிழ்கின்றாள். கன்னிகைகள் சொற்கணையால் துளைக்கும் போதும் முள்ளுகளுள் இலி போன்று மகிழ்கின்றாள். வாசனையை வீசி நெசரன்பை கவர்ந்து நெசரன்பு போதும் என்றே புகழுகின்றாள். வாசனையை வீசி நெசரன்பை கவர்ந்து நெசரன்பு போதும் என்றே புகழுகின்றாள். ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி அரியணை அமர்ந்திட எதிர் நோக்கி ஆனதினம் காரை தீரை பிழை போக்கி ஆயத்தப்படுத்துகின்றாள் அவை கூட்டி. ஆயத்தப்படுத்துகின்றாள் அவை கூட்டி. ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்து ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் கர்த்தாவே, அப்பா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. ஆம் ராஜா, நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தல் மகத்துவம் உள்ளவர் என்று நாங்கள் அறிகிறோமே கர்த்தாவே. அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கொப்பையும் தூசியுமாயிருந்த எங்களும் தெய்வம் தம்மை தெரிந்து கொண்டு தாயின் கருவில் உருவாகும் நீ நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கேன் என்று கர்த்தாவே. அப்பா எங்களையும் நீர் அழைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே, மட்டுமான எங்களை காத்து வழி நடத்தி வருகிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்து. நன்றி செலுத்து ராஜா. கடந்த ஒரு வார காலமாய் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துறோம். இந்த வாரத்தின் இந்த கடைசி நாளிலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி ராஜா. நன்றி செலுத்து ராஜா. தெய்வம் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழிச்சு நீ தயவாய் மன்னித்து இந்த சுத்திகரிப்பின் நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை உயிர்த்து ஆராய்ந்து கர்த்தாவே எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள நீரங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு கிடந்த நம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரை நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. உடைய ஆணி பாய்ந்த கரமானது ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா அம்மாள் முன்குறிக்கப்பட்டு கர்த்தாவே அழைக்கப்பட்டது நாங்கள் யாவரும் இந்த அழைப்பை காத்து கொண்டு கர்த்தாவே முடிவடைந்த நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையினுடைய முடிவடைந்த நிலைத்திருந்தும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதுல பூரண பரிசுத்தல் நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டிச்சிருக்கிற பிள்ளைகளை காணப்படவும் எங்களை கிருபை பாராட்டுங்க. கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றும் தகர்த்தி போடுங்க ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா அவன் ஸ்தோத்திரிக்கம் ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே. இந்த காலவெளியிலும் கர்த்தாவை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருவருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்க ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தெய்வமே, நம்முடைய ஜனங்களை ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்ததாம் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். போகிலும் அடுத்துமா தகப்பனே உடைய தூதர்கணங்களை அனுப்பி உடைய தாசர பிள்ளைகளை கூட நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா அப்படியா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க ராஜா. வேலை ஸ்தலங்களிலும் தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு எல்லாருடைய கண்களை தய கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. விசேஷமா ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர் ரட்சிக்கப்படாத இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ளதானே அவருக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நானும் என் வீட்டாரோம் என்ற கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் தகப்பனே குடும்பமாய் ஆராதிக்க அம்மை தொழுது கொள்ள அப்பா நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றும் தகழ்த்தி போடுங்க. திருச்சபையின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ராஜா. ஆலயம் இல்லாத இடங்களை ஆலயத்தை எழுப்ப தேவன் தாமே வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷம் உடைய திருச்சபைக்கும் தகப்பனே உடைய தாசர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதனை யாவரையும் கர்த்ததாமே அப்பா உமக்கு சித்தமாந்தால் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இல்லாவிட்டால் கர்த்ததாமே அவர்கள் யாவரையும் தகப்பனே ஆம் ராஜா ஒருவரைய உனக்கு எதிராக புறப்பட்டுவர்கள் ஏழைய உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா அவர்கள் தகப்பனே சோதரி உடைய பிள்ளைகள் தாசர்களுக்கு
திரும்பாதபடி கர்த்ததாமே நீர் வேலையெடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிற ராஜா. நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகள். உம்முடைய மறைப்பொருள்கள் உம்முடைய ரகசியங்களை இன்னும் எங்களுக்கு அதிகமாக நீர் வெளிப்படுத்துங்க ராஜா. ஆம் ராஜா, நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமாக கடன் பிரச்சனை இருக்கிறதுனே அவருக்கும் ஜெபிக்கிற ராஜா. அப்பா கடன் அடைக்க ஒரு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க. உம்முடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறது நான் பிஸ்னஸ் நீர் ஆஸ்திரதிக்கேன்மா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா எங்களுடைய வெளிச்சத்தை கண்டு அநேகர் தகப்பனை மனம் திரும்ப அநேகர் தகப்பனை ஸ்தோத்திரிகள் ராஜா. நீர் ஜீவனில் தேவன் என்பதை அறிந்து கொள்ள எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. வேதத்தில் சொல்லப்பட்டது நம்முடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடந்து நித்திய ஜீவன் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும். நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகழ்த்தி போடுங்க ராஜா. அப்படியாக நீர் செய்யப்படுகிறத நன்றி செலுத்துறோம். ஏற்படுத்தான விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க. எங்களை யாவரும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதியும் மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். எங்கள் ரட்சகர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.